இதுதான் வந்து பவளமல்லி செடி. இதோட பூக்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும், ஒயிட் கலராக இருக்கும். அதோட கீழே காம்பு வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலராக இருக்கும். அந்த பூ தான் இது. ஸோ இதோட கட்டிங்ஸ்லாம் இப்போ எனக்கு கொஞ்சம் கிடச்சிச்சு. ஸோ இதெல்லாம் இப்போ ரெய்னி சீசனுங்கிறதுனால நீங்கள் என்ன விதமான கட்டிங்ஸும் இது மாதிரி எடுத்து ஊடினாலே போதும், அது அழகாக வந்து துளுத்து வந்துடும். ஸோ இது மாதிரி என்னென்ன கட்டிங்ஸ் வந்து நம்ம வைக்கலான்னு பார்த்தா, ரோஸ் வைக்கலாம், செம்பருத்தி வைக்கலாம், மருதாணி வைக்கலாம், மல்லிப்பூ வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன விதமான செடிகள் இருக்கோ கட்டிங்ஸ் மூலமாக அது எல்லாத்தையுமே இந்த ஒரு 2 months 3 monthஸில் நம்ம ஊண்டி வச்சோம்னா வந்துடும், நல்லா துளுத்து வந்துடும். ஸோ இது மாதிரி யாருக்காவது கட்டிங்ஸ் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா அதை எடுத்து ஊனி வைங்க. ஸோ நல்லாவே வந்து இந்த மழை நேரத்தில் வரும். ஸோ இதையும் வந்து நான் வச்சுட்டு எப்படி வந்துச்சுங்கிற அப்டேட்ஸு இன்னும் வர வீடியோஸில் நான் கொடுக்குறேன். ஸோ எங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.